நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க பிரபாஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, பிரபா ஃப்ரம் சேலம் நான் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா, ரீயூஸ்டு கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு டீமானிடைஸ் பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நான் புதுசாவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன அரிசின்னா, அ ரத்தசாலி அரிசி. அ நல்லாருக்குங்க இந்த அரிசி. ரத்தத்தோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த அரிசி. இதெல்லாம் பாரம்பரிய அரிசி. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரவை பதத்துக்கு நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அரைச்சுட்டு, இன்னைக்கு வந்து புட்டும் செஞ்சுட்டேன் நானு. சரி கண்டிப்பா உடனே புட்டு செஞ்சு சாப்பிட்டாங்க சூப்பரா இருக்கு. அப்படியே அந்த ரவை பதத்துல அந்த புட்டு சாப்பிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அட்டகாசமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஒரு சும்மா பச்சரிசியில ஒண்ணும் இல்ல. பச்சரிசிலாம் சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த மாரி கண்டிப்பா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அரிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி. சொரக்கால பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபிங்க. கடலக்கொட்டை போட்டு செய்வேன். எப்பவுமே சுரக்கா தட்டைப்பயிறு செய்வேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அரைச்சு ஊத்தி எ செய்வோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன் இந்த ரெசிபி வந்து. நெறைய பேர் செஞ்சிருப்பீங்க. கடலக்கொட்டை போட்டு சொரக்கா. அட்டகாசமா இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா, கடலக்கொட்டைய கொஞ்சம் நல்லா வறுத்து லைட்டா சூடாற வரை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் ஆயில் பார்த்தீங்கன்னா ஊத்திட்டு, கொஞ்சம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்தியே ஊத்திக்கலாம். அப்பதான் கொஞ்சம் திரண்டு வர மாரி செய்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம். சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் போட்டா தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பில கொஞ்சம் சேர்த்தியே நமக்கு தகுந்த மாரி ஆட் பண்ணா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள்ங்க. தேங்காய் இல்ல எதுவுமே யூஸ் பண்ணாம, சும்மா சிம்பிளாங்க ஒரு ஒரு 15 மினிட்ஸ்ல இத வந்து நம்ம ரெடி பண்ணிடலாமே. சொரக்காவும் சீக்கிரம் வெந்துரும். பெருசா ஒண்ணும் விசில் விட்டு வேகணுங்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டா பார்த்தீங்கன்னா, சொரக்காவும் வந்து அ சீக்கிரமா வெந்துரும். சீக்கிரமா செஞ்சிடலாம் இந்த ரெசிபிய வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சொரக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். சொரக்காய் மோஸ்ட்லிங்க இந்த மாரி ஒரே மாரி நம்ம செஞ்சு சாப்பிடாம, இந்த மாரியும் கடலக்கொட்டைக்கு அந்த அதோட புரோட்டீன் ரிச்சு அதுவும் நமக்கு சேர்ந்துரும். இதுவும் பார்த்தீங்கன்னா, சொரக்காவும் நமக்கு வந்து இது கிடைச்சிரும். தட்டைப்பயிறு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒத்துக்காத இருக்கும். அது வந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி ஆல்டர் பண்ணி ஒரு தடவ நம்ம செய்யலாங்க. நானே இங்க ஒரு சொரக்கா வாங்குனேன்னா, பாதி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி செய்வேன். தட்டைப்பயிறு இதெல்லாம் போட்டு செய்வேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாதி வந்து சொரக்கா பார்த்தீங்கன்னா, நான் இது மாரி தான் செய்வேனேங்க. மோஸ்ட்லி தேங்காய் வந்து அரைச்சு ஊத்தி செஞ்சா யாருக்குமே பிடிக்கிறதில்ல. அதனால வந்து நான் இது இது மாரி செஞ்சுருவேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெறுங்க மஞ்சத்தூளு, இப்ப சாம்பார் தூள். வேற எங்க மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எதுவுமே தேவையில்ல. வெறும் சாம்பார் தூள் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். அதுவும் எங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாங்க அரைச்சி, அதாவது மிளகா, கொத்தமல்லிலாம் வறுத்துட்டு, இதில வந்து அப்படியே நுணுக்கிட்டு அப்படியே போடுவாங்க. நல்லா நைஸா அம்மியில வச்சு நுணுக்கிட்டு போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, இன்னுங்க அப்படியே ஒரு டேஸ்ட்டு டிஃபரா இருக்கும். சூப்பரா இருக்கும். பட் நான் அந்த மாரி செய்றதில்ல. அதனால வந்து நான் பார்த்தீங்கன்னா, சாம்பார் தூளே ஆட் பண்ணிருவேன். அந்த மாரி செய்வாங்க. அதுவுங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டுங்க, நம்ம இந்த மாரி வேக வச்சுக்கலாம். ரொம்ப நெறைய தண்ணி ஊத்த தேவையில்ல. கொஞ்சமா தண்ணி ஊத்துனா போதும். அந்த சொரக்கா வேகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி இருந்தா போதும். இப்ப பாருங்க அப்படியே வெந்து அழகா பார்த்தீங்கன்னா, அப்படியே திரண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லாங்க தோலெல்லாம் நீக்கிட்டு, நல்லா கொர கொரப்பா அரைக்கணுங்க. நைஸாவும் போயிடக்கூடாது. ரொம்ப 1, 2 அப்படியும் கிடையாது. நல்லா வந்து கொர கொரப்பா அரைச்சுட்டு சேர்த்திக்கணும் அத. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அப்பதாங்க இதோட டேஸ்ட்டு. கொஞ்சம் எண்ணெய் மிதக்கிற மாரி இருக்கணும். அப்பதான் ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்டகாசமா இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி செய்வேன். எங்க அம்மாவோட ரெசிபி இது. இந்த மாரி தான் செய்வாங்க. பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, திரண்டு வந்திருக்கும் எண்ணெய். பார்த்தீங்கன்னா, மேல மிதக்குது. அப்படிதாங்க இருக்கும். அப்பதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னடா சொரக்கா குழம்புலாம் போய் நெறைய ஆயில் ஊத்துறோமேன்னு நெனைக்காதீங்க. சில டைம்ல இந்த மாரி செஞ்சு பார்த்தாலுங்க சூப்பரா இருக்கும். ஓகே. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் நீங்க செஞ்சிருப்பீங்க கண்டிப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டைல். சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க. நன்றி. தேங்க் யூ.